விருச்சிக ராசிக்கு 5ல் சனி 8ல் குரு. 5ல் சனி இருப்பது பிள்ளைகளினுடைய உடல் நலனை பாதிக்கும். பிள்ளைகளுக்கு சிறிது சிறிது தொந்தரவுகள் வரலாம். ஏனென்றால் 5ஆம் இடத்துக்குரியவும் 8ஆம் இடத்தில் மறைவதால் உங்கள் பிள்ளைகளினுடைய உடல் நலனை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளினால் நீங்கள் மனச்சஞ்சலங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உள்ளாக நேரிடலாம். உங்கள் தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் போய் மறைவதால் பொருளாதார விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் ஏதேனும் ஒன்றில் முதலீடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் உங்களை இழுத்து கொண்டு செல்லும். நீங்கள்தான் மனதை அடக்கி சரியான முறையில் செலவு செய்வதற்கு பழக வேண்டும். உங்கள் 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவினால் அது வியாழன் பார்வையுடன் 4ஆம் இடத்தில் வருகிறது. அதான் முக்கியம். ரெண்டையுமே கவனிக்கணும். 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவினால் நீங்கள் வீடு மாற்றம், வாகன மாற்றம் எல்லாம் செய்வீர்கள். அல்லது உங்களுடைய வீட்டை புத்தம் பொலிவுடையதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வீர்கள். 10ஆம் இடத்திற்குரிய கேதுவினால் உங்களுடைய வேலையில் மாறுதல் வருவதற்குரிய வாய்ப்புகள் தென்படுகிறது. உங்களுடைய தனஸ்தானத்தை, விருச்சிக ராசிக்காரனுடைய தனஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார், வியாழ பகவானும் பார்வையிடுகிறார். ஆதலால் உங்களுடைய பொருளாதார வரவுகள் ஆரம்பகால இடர்களுக்கு பின்னால் கையில் வந்து கிடைக்கும். ஆரம்பகால இடர்களுக்கு பின்னால் கையில் வந்து கிடைக்கும். நீங்கள் நிறைய சுப செலவுகளை செய்யலாம். ஆனால் செலவு செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தனஸ்தானாதிபதி 8ல் மறைகிறார். ஆக சுப செலவுகளை செய்வீர்கள். கவனமாக செய்ய வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் தங்களது பதவிக்கு ஏதேனும் ஆபத்து வராமல் எச்சரிக்கையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் நினைவூட்டுவது என்னுடைய தார்மீக கடமை என்று நினைவூட்டுறேன். வேற ஒன்றும் கிடையாது.